அதற்கு எந்த காரணமும் இல்லை. அல்லாஹ் இணைத்த உறவு சகோதரன். என்னோடு பிறந்த சகோதரன் யார்? அல்லாஹ் இணைத்த உறவு. அதனால தான் அந்த உறவுக்கு அவ்வளவு மகத்துவத்தை அல்லாஹ்வின் மார்க்கம் சொல்லுகிறது. நாளை மறுமையில் கெட்ட விசாரணை. நேற்றைய உரையில் 16வது பாயிண்டில் வரக்கூடிய நான் வைத்திருந்தேன் உரையில் இரத்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கான கெட்ட விசாரணை. இந்த உலகத்தில் இரத்த உறவை துண்டித்து மரணித்து நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவர்கள் அடையக்கூடிய விசாரணை என்பது கெட்ட விசாரணை என்பதாக குர்ஆன் பதிவு செய்ய அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீன யஸீரூன மா அமரல்லாஹு பிஹி யூஸல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும், அல்லாஹ் ஏவினானோ எதனை அவர்கள் சேர்த்து சொந்த பந்தங்களை சேர்த்து வாழ்கிறார்களோ வயக்ஷஊன ரப்பஹும், இன்னும் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்கள். வயகாஃபூன சூஅல் ஹிசாப், கெட்ட விசாரணை அவர் அஞ்சுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் எது சேர்க்கப்பட வேண்டுமோ அந்த இரத்த உறவை அவர்கள் சேர்ப்பார்கள். இன்னும் அவர்கள் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். இன்னும் அவர்கள் நாளை கெட்ட விசாரணை அஞ்சிக் கொள்வார்கள். இப்போ நான் இரத்த உறவை நான் சேர்த்து வாழவில்லை எனில் நாளைக்கு கெட்ட விசாரணை அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது பயப்படுவார்கள். இந்த உலகத்தில் இரத்த உறவுகளை துண்டித்து அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்திக்கக்கூடியவனுடைய விசாரணை கெட்ட விசாரணை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பகால அழைப்பு பணி மக்காவில் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் இரத்த உறவுகளை சேர்த்து வாழுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்வார். அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத் உங்களுக்கு தெரியும். ஜாஃபர் நபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன், அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர், அவர் நஜ்ஜாசி மன்னனிடத்தில் பேசிய உரை உங்களுக்கு தெரியும். அவர்கள் அந்த நஜ்ஜாசி மன்னன் கேட்கிறார், நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கம் என்ன? நீங்கள் பின்பற்றக்கூடிய அந்த மார்க்கத்தை பற்றி நடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன் சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்தால் தெரியும். அவர் சொல்கிறார், ஐயுல் மலிக், அரசர் அவர்களே, குன்னா கௌமன் அஹ்லுல் ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை கால கூட்டத்தில் இருந்தவர்கள். நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். வனஅகுலு மைத்தா, இறந்தவர்களை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம். வனஅத்தில் ஃபவாஹிஷ், மானக்கேடான விடயங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். வனக்தஉல் அர்ஹாம், இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம். ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய தன்மைகளாக ஜாஃபர் அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நாங்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம், இறந்தவர்களை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம், நாங்கள் மானக்கேடான விடயத்தின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக இருந்தோம், இன்னும் இரத்த உறவுகளை எல்லாம் துண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். எதுவரை என்று சொன்னால் வகுன்னா அலா தாலிக ஹத்தா பஅத்தல்லாஹு இலைனா ரசூலன் மின்னா, எங்களிடத்தில் ஒரு நபி வருவதற்கு முன்னால் நாங்கள் இருந்தோம். இப்படி எங்களிடத்தில் ஒரு நபி வரும் வரை இதே செயல்பாடுகளை தான் இருந்தோம். அந்த நபி எங்களிடத்தில் சொன்னார், வஸிலத்துர் ரஹீம், நீங்கள் இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்று எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், எங்களுக்கு அவர் உபதேசம் செய்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்பொழுதுதான் நீ சிறந்தவன். அந்த மையத்தை பின்தொடரக்கூடிய மக்களில் இவர்கள் தான் முதுமையானவர்கள். என்னை ஜனாசாவாக அடக்கம் செய்ததற்கு பிறகு உலகத்தின் நண்பர் எல்லோர்களும் என்னை விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் என் கபருக்கு அருகில் நின்று எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய இரத்த உறவுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உருக்கமான நேரம். ஒரு மகனுக்கு தன்னுடைய பெற்றோர் இழந்த மகன் உருக்கமாக இருப்பான். அந்த நேரத்தில் அவன் எந்த பிரார்த்தனைகளை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். இரத்த உறவுகள் நம்மோடு மிகப்பெரிய வயதை நம்மோடு பகிர்ந்த அந்த இரத்த உறவு இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அந்த கபருக்கு முன்னால் நின்று கொண்டு அவன் அழக்கூடிய அழுகைகளும் அவனுடைய பிரார்த்தனைகளும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். இந்த இரத்த உறவுகளை நாம் எண்ணியமாக கருத வேண்டும். இமாம் ஸஹாபி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5987வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்னல்லாஹ ஹலகல் ஹல்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை எல்லாம் படைத்தான். அப்போ உறவு மட்டும் நின்று கொண்டிருந்தது. காலத் ரஹீம், உறவு சொன்னது, யா அல்லாஹ், என்னை நீ சேர்த்து வைத்திருக்கிறாய். என்னை படைக்கும் பொழுதே
என்னை சேர்த்து வைத்திருக்கிற எல்லோர்களுடன். ஆனால் இந்த உலகத்தில் இவர்கள் அனைவருமே என்னை துண்டிப்பார்கள், என்னை மிக பெரும் அளவிற்கு கேவலப்படுத்துவார்கள், இழிவுபடுத்துவார்கள். நீ பார்க்கிறோமா இல்லையா? ரோட்கள், சகோதரர்கள் மத்தியில் பிரச்சனை, சண்டைகள், பள்ளிவாசல் பிரச்சனைகள், இரத்த உறவுகள் சொத்துக்காக. எந்த பள்ளிவாசல் தந்தையுடைய கரத்தை பிடித்து சிறு வயதில் ஈதுக்கு பயணித்த சகோதரர்கள் எல்லாம் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வெளியே சட்டையை பிடித்து சண்டை போடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இரத்த உறவு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த இரத்த உறவு அல்லாஹ்விடத்தில் பேசியது. அல்லாஹ் சொன்னான், அமா தர்தைனி, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? உன்னை யார் சேர்த்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நான் இருப்பேன். உன்னை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நான் துண்டிக்குகிறேன் என்பதாக அல்லாஹ்வின் வார்த்தை. என்னோடு அல்லாஹ் இருக்க வேண்டும், என்னுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனில் அல்லாஹ் சொல்கிறான், இரத்த உறவுகளை சேர்த்து வாழ், அல்லாஹ் உன்னோடு இருப்பான். சோதனைகளில் மிக முக்கியமான சோதனை, கிட்டத்தட்ட 50 நாட்கள் வஹி வரவில்லை. ஒரு கிட்டப்பட்ட செய்தி வருகிறது, சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது, ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க மீது ஒரு செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ் எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது, வஹி வந்தால் தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்ல முடியும். 50 நாட்கள் அல்லாஹ்வின் தூதர் சோதிக்கப்பட்டார் இந்த விடயத்தில். பெரிய சோதனை. மதீனா முழுக்க கான்வர்சேஷன், அதன் மூலமாக அதில் மிஸ்தஹக் என்கிற நபித்தோழரும் அதை பரப்புகிறார். அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செலவு செய்வார்கள். அப்ப அந்த செய்தியை பரப்பும் பொழுது அல்லாஹ் வஹி அறிவிக்கிறார், ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தூய்மையான பெண். வஹி இறங்கிய உடனே மிஸ்தஹக் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த செய்தியை பரப்பக்கூடிய மிஸ்தஹக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் நான் செலவு செய்ய மாட்டேன், இவ்வளவு காலம் கொடுத்துக் கொண்டிருந்தேன். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், அஸ்ஸாஅதி ஐல் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ் வல் யஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும். உங்களை போன்று செல்வம் கொடுக்கப்பட்ட கண்ணியமானவர்கள் குடும்பத்துக்கு செலவு செய்ய மாட்டேன், மிஸ்கின்களுக்கு செலவு செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். வல் யஃபு, மன்னியுங்கள், வ யஸ்ஃபஹு, அதை விட்டுவிடு. அவர் சரிதானே, எனக்கு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய செலவுக்கு கீழாக இருக்கக்கூடிய என்னுடைய உறவில் ஒருவர் மிஸ்தாக் இப்னு அத்தாத்தா அவர்கள் இந்த பரப்புரையில் ஈடுபடுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய கூட்டத்தில் நான் அவர்களுக்கு கொடுத்து வந்த அந்த செல்வத்தை இன்னும் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், அப்ப நீங்க சொல்ல வேண்டாம், உங்களுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், உங்கள் கரத்தை அல்லாஹ் வலுப்படுத்தி இருக்கிறான், உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டேன் என்று உங்களை போன்று கண்ணியமானவர்கள் சொல்ல வேண்டாம். அவளை மன்னியுங்கள், அவளை விட்டுவிடுங்கள். லா துஹிப்பூன அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லை அபூபக்கர். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பார், யா அல்லாஹ், உனக்காக என்னுடைய இரத்த உறவுகளை மன்னித்தேன், உனக்காக என்னுடைய இரத்த உறவுகளை நான் மன்னித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உஹதுடைய போர்க்களத்தில் ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஹதுடைய போர்க்கள வரலாறு நாம் அதிகம் படிக்க வேண்டிய ஒரு வரலாறு. அந்த போர்க்களத்தில் சோதனைகளின் உச்சத்தில் போர்க்களம் செல்கிறது. முன்னால் காஃபிர், பின்னால் காஃபிர், நடுவில் முஸ்லிம்கள். ஹாலித் பின் வலீத் அவர்கள் அந்த மலைக்கு பின்னால் அப்படியே சுற்றி வந்து பின்னால் ஓடிய காஃபிர்களும் வருகிறார்கள். பின்னால் ஹாலித் பின் வலீத், நடுவில் முஸ்லிம்கள். முஸ்லிம்களுக்கு யார் காஃபிர் யார் முஸ்லிம் என்று தெரியும். ஹுதைபாவுடைய தந்தை எங்கே நிற்கிறார்? ஹுதைபாவுடைய தந்தை ஹுதைபாவுடைய பின்னால் நின்று கொண்டு ஹுதைபாவை காஃபிர் நினைத்து சஹாபாக்கள் அறியாமையில் கொலை செய்துள்ளார். மகன் சொல்கிறார், அபி அபி, என்னுடைய தந்தை வெட்டாதீர்கள். அவர் சொல்றார், ஹுதைபா, என்னுடைய தந்தை வெட்டாதீர்கள். ஆனால் சஹாபாக்கள் அறியாமையில் விட்டுவிடுகிறார். என்ன ஆகும்? என்ன ஆகும்? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் படித்த சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கல்வி பயின்ற சஹாபாக்கள்,
நற்குணத்தின் உச்சங்களை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கற்றுக்கொண்ட சஹாபாக்கள். என்ன ஆகும் இன்னைக்கு? ரோட்ல வாப்பா கூட போறோம், வாப்பா யாராவது தப்பா பேசிட்டா எவ்வளவு அடிப்பதற்கு செல்வோம். அவர் சொன்னார்கள், கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா. கண்ணுக்கு முன்னால் தந்தை, கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா.